இது வரைக்கும் 5ஆம் தமிழ்ச்சங்கம்ன்றது ஒரு இனவியல் அமைப்பாக நாம் இருந்தோம். இப்போது புதிய கட்சியை தொடங்குகிறோம். மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த கட்சியினுடைய பெயர் 5ஆம் யுக கட்சி. ஒரு கட்சி பேரை சொன்னோம்னா அதை பற்றி தானாகவே எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும், கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் ஆச்சுங்களா. அந்த 5ஆம் யுகம்னா என்னென்னா கேட்பாங்க, இது என்னங்க 5ஆம் யுகம்னு கேட்பாங்க, தெரியாதவங்க கேட்பாங்க. அந்த மனிதன் முதலில் மலையிலே வாழ்ந்தான், கிருத யுகம். அதன் பிறகு மலையை விட்டு கீழே இறங்கி வந்து தரையில் வாழ்ந்தான், அது திரேத யுகம். அதன் பிறகு மீன் பிடித்தும் விவசாயம் செய்தும் வாழ்ந்த ஒரு காலத்தை துவாபர யுகம் என்று, அது கிருஷ்ணன் தான் அதனுடைய கடைசி ஆளு. துவாபர யுகத்தை தொடங்கி வைச்சவர் முருகன், அதை முடித்து வைத்தவர் கிருஷ்ணன். கிருஷ்ணனுக்கு அப்புறம் தான் அதோட முடிஞ்சது. கிருஷ்ணனுடைய காலத்துக்கு பிறகு சகுனிகள் தொடங்கியது தான் அந்த கலியுகம். அது 2012 முடிஞ்சு போச்சுங்க. அது எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, கிருஷ்ணனே அதை சொன்ன மாதிரி ஒரு இது இருக்குது. 5000 ஆண்டுகள் கெட்ட காலம் இருக்கும், என்னுடைய மறைவுக்கு பிறகு காலம் கலிகாலம் பிறப்புன்னு அவர் சொன்னதாக உண்டு. அதன் பிறகு 10,000 ஆண்டுகள் சத்தியுகம் பிறக்குன்னு அவர் சொன்னதாக அந்த இதுலேயே அவங்களே சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கிங் ட்ரீ போன்ற அந்த ஆன்மீக இணையதளங்கள்லேயே அது இருக்குது ஆச்சுங்களா. அப்போ அது சத்தியுகம் பிறந்திருக்கிறது. 2012 சத்தியுகம் பிறக்குது. நீங்கள் பல தடவை பார்த்துக்கலாம். 2012 ஒரு இங்கிலீஷ் படம் கூட வந்துச்சுங்க. உலகம் அழிகிற மாதிரி காமிச்சாங்க. உலகம் அழிப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த 2000 அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அது இதுவே வேற. 2012 புதிய யுகம் பிறக்கிறது. அது நல்ல யுகமாக இருக்கிறது. நாம் இனி உலக மக்கள் சுகவாழ்வு காணுகின்ற ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை. அந்த நல்ல காலம் பிறந்து 2012 பிறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் முயற்சி பண்ணி தான் 2020 கொரோனாவை கொண்டு வந்து எப்படியாவது ஒரு இதை ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க. தோற்று போயிட்டாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இனி நாம் இப்போ நம்மகிட்ட ஏற்படுற அந்த இதுதான் இந்தியா பூரா பரவுங்க. தெற்கே ஒரு ஒளி பிறந்தது, அது இந்தியாவை வழி நடத்தியது. அப்படிதான் முன்னையும் அப்படித்தான், இப்பயும் அப்படிதாங்க.